பிரதமருடைய வாழ்த்துச் செய்தி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இறையாண்மைக்கு அப்பால் கௌரவம், நீதிக்குரிய மரியாதை மற்றும் சகலருக்கும் பிரச்சனையின்றி வாழ்வதற்கான உரிமை என்பனவற்றை உறுதிப்படுத்துவதே உண்மையான சுதந்திரம் என்பதாக ஹரணி அமரசூரியவினால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தினத்தில் சகல பேதங்களையும் புறந்தள்ளி வைத்து நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கைகோர்க்குமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரி இவ்வாறு கூறுகிறார். உண்மையான சுதந்திர தினம் என்பது தேசத்தின் இறையாண்மையின் மாத்திரமில்லை, அது கௌரவம், நீதிக்குரிய மரியாதை மற்றும் சகலருக்கும் பிரச்சனையின்றி வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்துதல் என்பனவே உண்மையான சுதந்திர தினமாகும். அதேபோன்று உண்மையான சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் போது வர்க்க, சமய, குல, கோத்திர, பால் மற்றும் வகுப்பு பேதமின்றி சகலரும் ஒன்றாக வாழக்கூடிய சூழலை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதன்போது சமூகத்துக்குள்ளும் சமத்துவம் தோற்றம் பெறும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை கட்டியெழுப்புதல் வார்த்தைகளால் மாத்திரம் நிறுத்திவிடாமல் நடைமுறையில் சாதித்து காட்ட வேண்டும். ஜனநாயகம், பொருளாதாரம் என்பனவற்றை கட்டியெழுப்பும் செயற்பாடுகளுக்கு முதலிடத்தை வழங்கி சகலரிடம் நிலைப்பாடுகளையும் செய்யுமெடுத்து சரியான தீர்மானங்களை எடுப்பதை முக்கிய கடமையாக்க வேண்டும். சகலரது உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையிலும் பெருமதியை உணரும் வகையில் வாழக்கூடிய நாட்டை கட்டியெழுப்போம் என வாக்குறுதி அளிக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தினத்தில் சகல பேதத்தையும் புறந்தள்ளி வைத்து நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கைகோர்க்குமாறு சகலருக்கும் கோரிக்கை விடுப்பதாக